24th ஜூன் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, சிலுவை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போக நமக்குரிய தகுதிகள் என்ன தெரியுமா? அந்த பாதையில் அவமானப்பட ரெடியாக இருக்கணும், உபத்திரவங்களையும் பலவித பரிகாசங்களை சகிக்கவும் தயாராக இருக்கணும், எதையும் தாங்குற இதயமும் கொஞ்சம் வேணும். அந்த பாதை ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கர்த்தரை பின்பற்றினா நடக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருப்போம். அது அவருக்காக தாங்கவும் ஏற்றுக்கவோ ஆரம்பிச்சிருவோம். அவர் நாமத்தினால அப்புறம் அவருக்காக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சது நிமித்தமாக கௌரவப்படுறது மட்டும் இல்லை, அது நிமித்தமாக அவமானப்படுறதோ ஒரு பாக்கியம் தான். சிலுவையை சுமந்த தேவனும் எல்லாத்தையுமே சகிச்சாரு. நம்மளும் ஒரு பின்னாடி போக நினச்சா தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்துக்கிட்டு, அதாவது அவமானம், உபத்திரவம், நந்தைகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவரை பின்பற்றணும். ஆனால் இறுதியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, அவர் திட்டத்தையும் அடைஞ்சிருப்பீங்க. பை தார்ஜாவ் ஷேரன். ஹாவ் அ கிரேட் டே.